வெல்கம் டு சசி அஃபீஷியல். நம்ம ஜெயிலர் 2 உடைய படத்துடைய வேலைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இப்போ ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போயிட்டுருக்காங்க. பாட்டு வந்ததுனால அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வரும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்று கருத்தும் கிடையாது. பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் அடுத்த 2 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் ஸ்பீடாக வரும். ஆனால் இந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போணுச்சு. அதை வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நெகட்டிவாக சொல்கிறாங்க. சொன்னவங்க யாருன்னு தெரியும். பட் இதுவும் போதும், இதுவும் வந்து ஆட வச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து ஏன் சன் பிக்சர்ஸ் வந்து வேகமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரச்சனை. ஒன்று, ரிலீஸ் டேட் பக்கத்தில் இருக்குது, கண்டிப்பாக கொண்டு போகணும். இந்த படத்தோடைய ஷூட்டிங் டேட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி போய் தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அடுத்தது ரஜினி சாரோடைய படம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதை பற்றின அப்டேட் அடுத்து தரேன். இது தர்மன் படத்தை அப்டேட்லாம் அடுத்து தரேன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தயாரிப்பாளர்கள், தேட்டர் உரிமையாளர்கள் இவர்களுக்குள்ள வச்சு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ட்ரைக் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்போவுமே ஸ்ட்ரைக் வந்தால் வேலை பார்க்கக்கூடாது, அதாவது ஷூட்டிங்கே எடுக்கக்கூடாது, ஸ்டுடியோக்குள்ளே வேலைகள் பார்க்கக்கூடாது, படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாது. இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆட்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இங்கே ஸ்ட்ரைக் அறிவிச்சா சின்ன ஆட்கள் தான் பார்ப்பாங்க. பெரிய ஆட்கள்லாம் போயிட்டு ஷூட் பண்ண போயிடுவாங்க. சிலர்லாம் ஃபாரின்லாம் போயிடுவாங்க. இது ஏற்கனவே ஒரு இப்படி ஸ்ட்ரைக் நடக்கிறப்ப மணிரத்னம், பாரத் ராஜா, இந்த பெரிய ஆட்கள்லாம் போயிட்டு படம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, நான் வேறு மொழியில் படம் பண்ணுறோம், இது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான வேலைகள் போயிட்டுருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டுக்கு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதை நிறுத்த முடியாது, லாஸ் ஆகும். சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 உடைய ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கணும்னு சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வந்து சொல்லிட்டாராம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக்கில் படம் மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ஒர்க்கு ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிச்சுன்னா 4ஆம் தேதிக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி தான். அடுத்தது ஆடியோ லான்ச் தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலேசியா, இந்த பக்கம் தமிழ்நாடு, இதுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ இதுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ரஜினி சாரை வந்து சுற்று போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி சட்டசபையிலே ரஜினி சாரை கொண்டு போய் கோத்து விட்றாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சமீபத்தில் சட்டசபையில் தாவேக்காவுடைய ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எம்எல்ஏ திமுகவை அடிக்கிறதுக்காக ரஜினி சாரை கோட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா ரஜினி சார் வந்து எப்பயோ ஒரு நிகழ்ச்சியில் திமுக மேடைகளில் சொல்லியிருப்பார், துரைமுகனை கலாய்ச்சிருப்பார், ரொம்ப சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அது வந்து திமுகவில் பெரிய கலவரமானுச்சு. அப்போ துரைமுருகன் ஏதோ சொல்லி, அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறார், ரொம்ப வயசானவங்களாம் நடிக்கிறாங்கன்னு தான் துரைமுருகன் சொன்னார். உடனே வந்து திமுக மேடைகளில் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அது அப்படியே முடிஞ்சிடுச்சு. இது என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் வந்து திமுகவை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினி சார் வந்து ஒரு மூத்த நடிகர் வந்து இப்படி சொன்னார், அதுவும் திமுகவை சொன்னார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த வேலைகளில் ஏன்னா எலெக்ஷன் டைம்லேயே இப்படி பண்ணார் ஆதவ அர்ஜுனா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்படி சொல்லும்போது ரஜினி சார் ஏதாவது மறுப்பு தெரிஞ்சால் ஜெயிலர் 2க்கு வந்து தடை போடலாம், வம்பளை இழுத்து விடலாம் அப்படிங்கிற வேலையை பார்க்குறாங்க. இன்னும் நிறைய ஒர்க்குகள் போயிட்டுருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நீ எப்படியாவது ரஜினி சார் இன்னும் வந்து விஜயை சந்திக்கல இல்லையா, ஜெயிலர் 2க்கு ரிலீஸுக்காக ரஜினி சார் வந்து விஜயை சந்திக்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காது ராஜா. உனக்கு மேலே டெல்லியில் யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரஜினி சாருக்கு ஃப்ரெண்டு தான். அவ்வளோ சீக்கிரம் உன்னால் அதெல்லாம் பண்ணிட முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க தொடர்ந்து வம்பு இழுக்கிறாங்க. ஆனால் திமுக தரமான ஒரு பதில் அடிச்சிட்டு, நம்ம அரசியலுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம யாரை சார்ந்திருக்க வேண்டும்னா திமுகவை தான் சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. காரணம் என்னென்னா, அவங்க ஏந்திரிச்சே பதில் சொல்லிட்டாங்க, அந்த மூத்த நடிகர் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவர் பொதுவாக சொன்னார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, 50 வருஷமாக ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கோட் பண்ணார். ஆனால் மற்றபடி நேரு தான் சொன்னார். அதுக்கப்புறம் மற்றபடி அவர் எந்த கட்சியை பற்றியோ எங்களை பற்றியோ எந்த தனிப்பட்ட விமர்சனமும் வைக்கலை. அந்த நேரத்தில் கட்சி தலைமையே அவர் வந்து யாரை சொன்னாரோ அவரை மன்னிப்பு கேட்க வச்சிருச்சு அப்படிங்கிறது தான். அதை அழகாக சொல்லியிருந்தார். இவனுங்க அணில் குஞ்சுங்களை என்ன வேலை பார்த்து விட்றானுங்க பாருங்களேன். அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படியாவது மன்னிப்பு கேட்க வைக்கணும், விஜயை வந்து சந்திக்க வைக்கணுன்ற பிளான் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தர்மன் படம் இருக்கு இல்லையா, தர்மன் படத்தில் இப்போ ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா, தர்மன் படத்தில் ரஜினி சாருக்கு வில்லன் யார் அப்படிங்கிறதையும், ராஷிகண்ணா டாக்டர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் சிம்ரன் பார்த்திங்கன்னா ஜோடி, இவங்க 2 பேருமே சிம்ரன் வந்து அவருக்கு ஜோடியாக நடிக்க போகிறது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு மாப்பிள்ளையாக ஒருத்தர் வரப்போகிறாரு.
அது ராம் போத்தினி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராம் போத்தினி அப்படிங்கிறது தெலுங்கில் வளர்ந்து ஒரு ஹீரோ தான். தெலுங்கில் நமக்கு ஒரு 2-3 ஹீரோ தெரியும். அதை தாண்டி நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ராம் போத்தினி. அதாவது ராம்னா நீங்கள் வந்து ராம் சரண் சொல்லக்கூடாது. புல்லட்டுன்னு ஒரு சாங் வந்ததில்ல, ரொம்ப ஹிட்டாக சிம்பு பாடி தெலுங்கில் லிங்குசாமி தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த பாட்டில் ஆடினவர் தான் ராம் போத்தினி. அவர் வந்து ஒரு சில ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு அளவுக்கு ஆவரேஜாக அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து வில்லனாக வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வில்லன்னா மாப்பிள்ளை ரூபத்தில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே கதை வந்து படையப்பா வர்சஸ் வேட்டையாடு விளையாடுன்னு சொன்னாங்க இல்லையா. வேட்டையாடு விளையாடில் ஒரு ஆஸ்பத்திரி, 2 வில்லன்கள் இருப்பாங்க, அவங்க மர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அதை தேடி கண்டுபிடிக்கிறது. அதே போல் தான் இங்கே அந்த ராம் போத்தினி இருக்க போகிறாரு அப்படிங்கிறதும். படையப்பா படத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பொண்ணை வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணை ஏமாற்றி ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருப்பார் இல்லையா, அந்த விஷயத்தை அதை தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தோடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெடியூலில் வந்து இந்த படம் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேயுமே ஒர்க்கு வந்து ஸ்பீடாக கொண்டு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய ப்ரொடக்ஷன் இல்லையா. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கமல் சார் அப்படின்னா அவருடைய அந்த வெளி இதில் வந்து ஏற்றி விட்ருவார் செலவை. அவருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிக்கணும் பார்ப்பார். அந்தபடி இந்த படம் வந்து பாதி நிறைவடைஞ்சிருச்சுன்ட்டாங்க. அப்படியே இப்போ ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. ரஜினி சார் இங்கே எங்கே 2 இடத்துலையும் மாறி தன்னுடைய ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஸ்ட்ரைக்கு ஒன்று போயிட்டு இருக்கும் பாருங்கள், ஜெயிலர் 2க்கு, அதாவது இந்த செப்டம்பர் 4லேருந்து அது அந்த ஒரு இது முடிஞ்சிருச்சுன்னா ஜெயிலர் 2வை பற்றினா நிறைய அப்டேட்டுகள் வந்துடும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 11,000 ஸ்க்ரீன். இதோடு தமிழ் சினிமாவில் ரொம்ப ஹையஸ்ட்டாக படத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா அது இந்த படம் தான். அந்த அளவுக்கு ஸ்க்ரீனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்போவுமே ரஜினி சாரோடைய படத்துக்கும் மற்றவருடைய படத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு பெரிய ஹீரோ படம் வருதுன்னா 5,000 தேட்டரில் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனது பார்த்திங்கன்னா 4,000 தேட்டராக இருக்கும். ரஜினி சாருக்கு அப்படி கிடையாது. ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு 10,000 தேட்டர்னா, அது ரிலீஸ் ஆனதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 14,000 தேட்டராக இருக்கும். இப்போக்கி ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 படம் பார்த்திங்கன்னா 11,000 ஸ்க்ரீன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய கவுண்ட் இந்த படம். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஹிந்தியில் இருக்குது. அந்த ராமாயணத்தை வந்து 40,000 ஸ்க்ரீன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது எந்த மாதிரி படம், அதை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு, அது நமக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் ஹிந்தியில் ஷாருக் கானுடையது வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரஜினி சார் தான் இந்த பக்கம் சவுத்துலேயே அவருக்கு தான் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட் ஒர்க்குமே வந்து இப்போ ஸ்பீடாக பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பார்ப்போம். இன்னும் சினிமா சார்ந்த அப்டேட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வந்துடும். கொஞ்ச நாள் ஒரு 2 நாளாக கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால தான் விட்டு வீடியோ போட்டேன். இனிமேல் தினமும் நம்ம வீடியோ வந்துடும் அப்படிங்கிறத சொல்லி உங்களுடைய ஆதரவை தாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.